ஹே guys, this is ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ என்னன்னா நேற்றுக்கு சிஎஸ்கேஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வருத்தமாக தான் ரொம்ப அழுதுட்டேன். தூங்கவே முடியல. சரி என்ன விட்டுருது, என்ன செய்யுது, எல்லாம் நேரம் நமக்குன்னு வந்திருக்காங்க. பவுலிங்கும் மிஸ் பண்ணி பவுலிங் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஓவராக சூப்பர்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இந்த 10 ஓவருக்குள்ளேயே நிறைய விக்கெட் சுட்டு எடுத்திருந்தா கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். சேசிங் அழகாக பண்ணியிருக்கலாம். பட் நான் சேசிங் சொல்லும் போதே அப்பாடா இப்படி தான் பிபி டேப்லெட் இருக்கும் நம்மகிட்ட, எப்படியோ தோக்கடிச்சிடலாம், எப்படியோ அமுச்சு விட்ருலான்னு நினச்சேன். பட் ஆர்சிபி சூப்பராக இருந்தாங்க. படிதார், அப்புறம் சால்ட், கோலி நல்லா தான் விளாண்டாங்க. அண்ட் கடைசியாக அந்த வந்தார் பாருங்க, லாஸ்ட் ஓவர் தான் க்ரூஷியலாக ஒரு 3 6, அப்புறமேட்டு ஒரு 4 வேறு அடித்தான்னு நினைக்கிறேன். போட்டு தள்ளிட்டாரு அப்போவே. ஸோ என்ன செய்கிறது, எல்லாம் நேரம். சரி அடுத்த வாட்டி பார்க்கலாம். அண்ட் ஆர்சிபி ஜெயிச்சது எனக்கு சந்தோஷம் தான். அவங்க 6-4 அடிக்கும்போது ஐயோ என்ன இப்படி அடிக்கிறாங்கன்னு நினைக்கல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பேட்டிங் சரி, ஃபீல்டிங் சரி, நல்லா தான் பண்ணாங்க. பட் நான் ஆர்சிபி கேகேஆர் மேட்ச் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நான் ரிவ்யூ போட்டிருந்தேன்ல, திருப்பி அதை தான் சொல்கிறேன். நீங்கள் 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கீங்க, ட்ராஃபி ஜெயிக்கலை. நான் இது உண்மையாக சொல்கிறேன், ஓகேங்களா? கோவப்படாதீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய இன்னும் நிறைய டீமை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டெல்லி, லக்னோ, அவங்களாம் கொஞ்சம் பவராக இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா விளாட்னா தான் ஜெயிக்க முடியும். அதை நான் சொல்லிக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் வேறு இருக்காங்க. அப்புறம் வேறு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஆனால் நேற்றுக்கு 2 டபுள் டக்கர் நினச்சேன். பட் ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, விஜய் சார் ஸ்பீச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. சரி இதுவும் ஜெயிச்சிடுவாங்க ரெண்டுமே. நேற்றுக்கு ஃபுல்லாக ஃப்ரைடே மங்களகரமான நாள் நினச்சேன். பட் என்ன செய்கிறது சொல்லுங்கள். பரவாயில்ல, ஜெயிச்சிருங்க. அடுத்து நாளைக்கு ஆர்ஆர் கூட இங்கேருந்து அசாம் போகணும். ஸோ ட்ராவலிங்க்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, எனக்கு அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நம்பிக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் ஆர்சிபி வந்து எப்படின்னா, ஓகே நல்லா வராங்க, எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ஸ்டோரி போடுவாங்க, செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 17 இயர்ஸ் நம்ம சேப்பாவில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 2வது விக்ட்ரி இது. ஸோ கலாய்ச்சிக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி தான் இருக்குது. நானும் ஸ்டோரி போட்டாச்சு, என்ன செய்யுது. தோனி வந்து கொஞ்சம் அவங்கள முன்னாடி இறக்கிட்டா நல்லது, பெட்டர்னு தோணும். தோனி ஃபேன் தானே அப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் சொல்கிறது தோணுது. அவர் முன்னாடி இறக்கிட்டா ஜெயிக்கிறது பாசிபிள். கான்வே இறக்கிடலாம். டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர்னு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இம்பேக்ட் பிளேயரை வர வைக்கலாம். ஸோ ராகுல் திரிபாதி எதுக்கு இருக்கான்னு தெரில. அதை பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.